ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் நான் மேலே போவேன், ஒரு நாள் நான் கீழே போவேன். அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ, ஒரு சைட்வேஸ்லேயே தான் இன்னைக்கு வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ, ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும், பட் இன்ட்ராடேல வந்து பெரிய லெவலில் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளேயே அப்ஸு டவுனு, அப்பு டவுனு அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தது. ஸோ, பெரிய லெவலில் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. இன்ட்ராடேல வந்து நீங்கள் பையர்ஸ், அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தாலும் சரி, கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தாலும் சரி, யாருக்குமே ப்ராஃபிட்ன்றது பெருசா வந்து பார்க்க முடியாத ஒரு மார்க்கெட்டா இன்னைக்கு வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் என்னன்னா 22,100 அப்படிங்கிறது நம்ம சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ, அதில தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ, ஓப்பன் ஆனதுலேருந்து அத பிரேக் பண்ண ட்ரை பண்ணாலும், ஐடி வந்து சரியான சப்போர்ட் குடுக்கல இன்னைக்கு. ஸோ, பேங்க் நிஃப்டி வந்து அந்த ஒரு ரெசிஸ்டன்ட்லேருந்து போயி திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் திரும்ப கம்பேக் ஆச்சு. பட் வந்து நிஃப்டியால அது பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் ஐடி மார்னிங் வந்து ஒரு நல்ல பையிங்க. எஃப்எம்சிஜியும் அதே தான். ஸோ, அதனால ஐடியால வந்து நிஃப்டியால வந்து பெருசா ஃபாலோ ஆக முடியல. ஸோ, இப்போதைக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் 22,100, ரெசிஸ்டன்ட் வந்து 22,250 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, நாளைக்கு இன்ட்ராடேல. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 22,100 இப்போ 22,200 தான் இருக்கு. அது ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ, இத பிரேக் பண்ணுச்சுன்னா 22,300, அத பிரேக் பண்ணுச்சுனா தான் 22,500 அப்படிங்கிற லெவல் வரும். ஸோ, 22,100 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு ஃபால் 21,800 வரைக்குமே ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம அந்த சொல்லியிருந்த 22,588ல தான் மறுபடியும் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ, அது கீழ தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ, ஓப்பன் ஆனதுல நல்ல செல்லிங். ஸோ, 46,300 சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம். 320 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆயிட்டான். ஸோ, அதுக்கப்புறம் மேல பிரேக் அவுட் எடுக்க ட்ரை பண்ணாலும் திரும்ப க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே ரெசிஸ்டன்ட்ல தான் வந்திருக்கு. ஸோ, நாளைக்கு ஃப்ளாட்டாவோ இல்ல நெகட்டிவாவோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, திரும்ப சப்போர்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு பேங்க் நிஃப்டில. ஓகேங்களா? ஸோ, ஐடி பார்த்தரலாம். ஐடி வந்து நல்ல பையிங் அண்ட் அகைன் ஒரு செல்லிங், பையிங் அண்ட் அகைன் ஒரு செல்லிங். இதே தான் அவனும் அந்த சைட்வேஸ்குள்ளேயே தான் இருக்கான். ஸோ, அந்த சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தேன் 37,593 ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ, அதில சப்போர்ட் எடுத்துட்டு தான் திரும்ப க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ, திரும்ப வந்து மேல போகுது அப்படின்னா 38,563 வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா தான் வந்து அப்பர் சைட் பிரேக் அவுட் எடுக்கும். லோயர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37,200 அப்படின்ற 250 டூ 200 அந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணா தான் லோயர் சைடு வந்து பிரேக் அவுட். ஸோ, அது வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ, ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு 3000ன்ற மார்க்கை வந்து டச் பண்ணியிருக்காப்புல. ஸோ, ரொம்ப நாளா வந்து டச் பண்ணுமான்னு எதிர்பார்த்தோம். பட் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ, டச் ஆயிட்டு திரும்ப கீழ தான் வந்திருக்கு. ஸோ, நான் நேத்தே சொல்லியிருந்தேன் அந்த 3000த்த பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி மேல போனா தான் அடுத்த மூவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதில டச் பண்ணிட்டு திரும்ப செல் ஆகி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ, நான் இது பிரேக் அவுட் எடுத்திருந்தது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல மூவ் கிடைச்சிருக்கும் ரிலையன்ஸ்ல. ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு. ஸோ, அதே மாரி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் வந்து சைட்வேஸ்லயே தான் இருக்காரு. கடந்த 4 நாளா வந்து ஒரு மொமெண்டம்லெஸ் மார்க்கெட் தான் ஹெச்டிஎஃப்சில. பெரிய லெவல்ல பையிங்கும் நடக்கல, செல்லிங்கும் நடக்கல. ஸோ, ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, நிஃப்டி கிட்ட இருந்தும் சரி, பேங்க் நிஃப்டி கிட்ட இருந்தும் சரி, ஸோ, அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவி வெயிட்ஸ் குடுத்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ, ரிலையன்ஸ் வந்து பெரிய லெவல்ல எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல இன்ட்ராடேல. ஸோ, ஒரு கிராஜுவலா ஒரு அப் சைட்ல போயிட்டு இருக்கே தவிர, பட் பெரிய மூவ் அப்படிங்கிறது வந்து ரிலையன்ஸ்ல நம்ம இதுவரைக்கும் பார்க்கவே இல்ல. கடந்த ஒரு 1 மாசமாவே. ஸோ, ரிலையன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, எந்த சைட் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே நிஃப்டி வந்து வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ, ஹெச்டிஎஃப்சியும் அதே தான். அவனும் வந்து அந்த ஒரு சைட்வேஸ்குள்ளேயே தான் அவனும் போயிட்டு இருக்கான். ஒரு 1378லேருந்து 1467 ஒரு 2 வீக்ஸா அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆ ஸோ, இவனும் வந்து ஒரு பிரேக் அவுட் குடுக்குறான் ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்து தாறுமாறா பிரிச்சுரும். எந்த சைட் பிரேக் அவுட் எடுத்தாலும் சரி தாறுமாறா பிரிக்கும். ஸோ ஸோ பார்க்கலாம் நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் கன்டென்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.